முருகப்பெருமானின் திவ்ய பாதச்சுவடு எந்த கோவில்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 1300 ஆண்டுகள் பழமையான கோவில் இது. பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட அற்புதமான கோவில். குரமகள் வள்ளியை கரம் பிடித்த முருகப்பெருமான் வள்ளி மலையிலிருந்து திருத்தணி செல்லும் பகுதியில் ஞானமலையை கண்ட முருகப்பெருமான் அங்கு தங்குனதா சொல்லப்படுது. அந்த மலையில் முருகப்பெருமானோட பாதச்சுவடு இன்றளவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல முருகப்பெருமான் பிரம்ம சாஸ்தா வடிவில் காட்சியளிக்கிறாரு. இந்த வடிவம் பிரம்மனுக்கு வேத சாஸ்திரங்களை சொன்ன வடிவம் தான் இந்த பிரம்ம சாஸ்தா வடிவம். அருணகிரிநாதர் இந்த கோவிலுக்கு வந்து முருகனோட பாதச்சுவடுகளை தரிசித்துட்டு அவருக்காக பாடல் பாடினதாகவும் சொல்லப்படுது. அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை அருள்வதால் இந்த திருத்தலத்துக்கு ஞானமலை அப்படின்னு பெயர் வந்ததா சொல்லப்படுது. இந்த அற்புதமான திருத்தலம் எங்க இருக்கு அப்படின்னா, வேலூர் மாவட்டம் காவிரி பகுதிக்கு அருகில் மங்கலம் அப்படின்ற ஊர்ல இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஞானமலை திருக்கோவிலுக்கு தான் போகணும்.